இந்தியா உள்ளிட்ட சில நாடுகளுக்கு S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை விற்றுள்ள ரஷ்யா அதை வைத்து தம்மையே காத்துக்கொள்ள முடியாத நிலையில் உள்ளது. வல்லரசான ரஷ்யாவால் யுக்ரைனின் ட்ரோன் தாக்குதலை தடுக்க முடியாத போது ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியா எப்படி சாதித்தது என்பதை விளக்குகிறார் செய்தியாளர் கவியரசன். வணக்கம் நேயர்களே. ரஷ்யாவோட தோல்வியும் இந்தியாவோட வெற்றியும் எதுலன்னு கேட்குறீங்களா? வான்வெளி தாக்குதலை தடுக்கிறதுல தாங்க. சமீபத்தில் ஸ்பைடர் வெப் அப்படிங்கிற ட்ரோன் தாக்குதலை ரஷ்யா மேலே யுக்ரைன் நடத்துச்சு. 2 நாடுகளுக்கும் இடையில் 3 வருஷமாக சண்டை நடந்துட்டு இருக்கு, அது நமக்கு தெரியும். ஆனால் இந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு தற்போது நடைபெற்ற ட்ரோன் தாக்குதல் மூலமாக மிகப்பெரிய சேதத்தை ரஷ்யா சந்திச்சிருக்கு. 41 விமானங்களை இழந்திருக்கு. கிட்டத்தட்ட எப்படி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னா, கூண்டை திறந்து விட்டோடனே பறவைகள்லாம் பறக்கிற மாதிரி கொத்து கொத்தா ட்ரோன்கள் போய் ரஷ்யா மேலே, அந்த நாட்டோட விமானங்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ரஷ்யாவோட S-400 அப்புறம் S-500 வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இந்த ட்ரோன் தாக்குதலை தடுக்க முடியல. இங்கே தான் இந்தியாவும் ரஷ்யாவும் வேறுபடுறாங்க. ஏன்னா பாகிஸ்தானோட ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கும்போது இதே S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை தான் இந்தியாவும் பயன்படுத்துச்சு. ஆனால் அதை மட்டும் இந்தியா பயன்படுத்தலை. இது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய செய்தி. அதிக உயரத்தில் பறந்து வரக்கூடிய விமானம் அப்புறம் ஏவுகணையைத்தான் S-400 கண்டறியும். குறைவான உயரத்தில் வரக்கூடிய ட்ரோன்களை S-400ஆல் கண்டுபிடிக்க முடியல. அதனால தாக்குதலை தடுக்க முடியல. S-400 மட்டும் நம்பி இருக்காம ஆகாஷ் தீர் அப்படிங்கிற மற்றும் ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பையும் ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியா பயன்படுத்துச்சு. இந்தியாவால் உருவாக்கப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இந்த ஆகாஷ் தீர். இது உள்நாட்டு தயாரிப்பு. குறைந்த உயரத்தில் பறந்து வரக்கூடிய ட்ரோன்களை கூட ஆகாஷ் தீர் கண்டுபிடிச்சு அழிச்சிடும். ஒரே நேரத்தில் முப்படைகளோட இணைந்து செயல்படக்கூடிய அளவுக்கு ஆகாஷ் தீர் திறமை வாய்ந்தது. 360 டிகிரிலையும் ஆகாஷ் தீர் கண்காணிக்கும். அதனால எந்த பக்கம் இருந்து எதிரிகள் தாக்குனாலும் ஈஸியாக தடுத்து நிறுத்திடும். S-400 ஆகாஷ் தீரோட L-70 ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன் அப்புறம் ஆகாஷ் மிசைல் இது எல்லாத்தையும் ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா பயன்படுத்துச்சு. அதனால தான் பாகிஸ்தானுடைய ட்ரோன் தாக்குதலை நம்மளால் ஈஸியாக தடுக்க முடிஞ்சுது. கொத்து கொத்தா பறந்து வந்து தாக்கக்கூடிய ட்ரோன்களை தடுக்க ஒரே ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும் போதாது. இதைத்தான் யுக்ரைன் ரஷ்யா மேலே நடத்திருக்கக்கூடிய தாக்குதல் உலகுக்கு உணர்த்துது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 65லேருந்து 70 விழுக்காடு வரைக்கும் இராணுவ தளவாடங்களை இந்தியாவிலேயே நம்ம தயாரிச்சிட்டு இருக்கிறோம். அதாவது உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உள்நாட்டிலேயே தயாரிச்சிட்டு இருக்கிறோம். இதன் மூலமாக ஆயிரக்கணக்கான சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடைந்து வர்றாங்க. ஏராளமானோருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்குது. இப்போதைக்கு நமக்கு தேவையான தளவாடங்களை தயாரிச்சிட்டு இருந்தாலும் விரைவிலேயே உலக அளவில் ஆயுத விற்பனையில் இந்தியா முக்கியமான ஒரு நாடாக மாறப்போகுது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.